SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நினைவேந்தலில் வழிமறிக்கப்பட்ட சந்திரசேகர், காரணத்தை உடைத்த முன்னணியினர். கனடா அனுப்புவதாக கூறி பாரிய மோசடி. திசம் மகாராமாவில் துப்பாக்கிச் சூடு. என்னை கைது செய்ய வேண்டாம், முன்னதாகவே பிணை கேட்கும் முன்னாள் அமைச்சர். கொள்கலன் தொடர்பில் கேள்வி எழுப்பிய பைத்தியம் என திட்டு வாங்கிய அர்ஜுனா, சபையில் சலசலப்பு. உக்ரைன் தாக்குதலின் எதிரொலி. எண்ணெய் ஏற்றுமதிக்கு ரஷ்யா திடீர் தடை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். அண்மையில் தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்திய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. யாழ்ப்பாணத்தில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் நடைபெற்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அமைச்சர் சந்திரசேகருடன் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் தியாக தீபத்துக்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்தனர். இதன்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என தடுத்து நிறுத்தி முரண்பட்டிருந்தனர். கனடாவில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களை பண ரீதியில் ஏமாற்றியதற்காக பம்பலப்பட்டியில் சந்தேகத்தின் பேரில் 3 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பம்பலப்பட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகளால் போலி விசா ஸ்டிக்கருடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 69 வயதுடைய ஆண் ஒருவரும் 26 மற்றும் 68 வயதுடைய 2 பெண்களும் அடங்குவர். கனடாவுக்கு மக்களை அனுப்புவதாக கூறி பெண் சந்தேக நபர் இருவரிடமும் 38,31,000 மற்றும் 34 லட்சத்திற்கு மேற்பட்ட வகையில் பணத்தை மோசடி செய்ததாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர்கள் இதுபோன்ற பிற மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். திசம் மகாரம முத்தியாமென பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவமானது நேற்று மாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் 58 வயதுடைய ஒருவர் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. கல்கடஸ் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். சந்தேக நபர் அதே பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் தான் கைது செய்யப்படுவதற்கு முன் தனக்கு பிணை வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்கார மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தன்னை பிணையில் விடுவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு தலைமை நீதிவான் இந்த மனுவை பரிசீலித்துள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் பௌத்த தரகமவை பிரதிவாதியாக குறிப்பிட்டு குறித்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 2ஆம் தேதிக்கு முன்னர் மன்றில் உண்மைகளை முன்வைக்குமாறு அவருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெளியில் சென்ற கொள்கலன் தொடர்பில் நான் குறிப்பிட்ட கருத்துக்களால் என்னை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். ஆனால் நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். மேலும் அவர் கூறுகையில், என்னை பைத்தியக்காரன் என்று சொன்னதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். நான் ஒரு வைத்தியர் என்பதால் அது தொடர்பில் சத்தியம் எடுத்துக் கொண்டுள்ளதால் எனக்கு யாரையும் பைத்தியம் என்று கூற முடியாது. அப்படி கூறினால் நோயை கண்டறிதலாகும். ஆதலால் அவ்வாறு கூற முடியாது. அரசாங்கத்தில் உள்ள 159 பேருக்கு மூல தர்மங்கள் தெரியாது என்றாலும் வைத்தியர் என்ற வகையில் எனக்கு மூல தர்மங்கள் இருக்கிறது. இலங்கை நண்பர்களுக்கு பாதுகாப்பு இடமாக இலங்கை சுற்றுலா சபையால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியிடப்படுகிறது. நிகழ்காலத்தில் நாடாளுமன்ற முன்வரிசை ஆசனங்களில் பல நிகழ்வுகளை பார்த்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அரசாங்க தரப்பில் யாராவது எழும்பி முடிந்தால் தேசிய தலைவர் பயங்கரவாதி என்று கூறுங்கள் என்று சவால் விடுத்த அர்ஜுனா எம்பி, உங்களால் முடியாது. அதேபோல இலங்கை ராணுவ வீரர்களை செவலியோ அல்ல ரணவீரு என்று கூற அவர்களால் முடியாது என்றும் கூறியுள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் பிமல் ரட்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலளிப்பேனே தவிர பைத்தியக்காரர்களுக்கு பதிலளிக்க மாட்டேன் என்று அர்ஜுனா எம்பியை சுட்டிக்காட்டி கூறினார். தனது கேள்விகளுக்கு ஒரு பதிலும் சரியாக வழங்கவில்லை என கத்தி மேசையை தட்டியவாறு அர்ஜுனா எம்பி அமர்ந்த பின்னர் பிமல் ரட்நாயக்க உரையாற்ற ஆரம்பித்தார். இதன்போது சுஜீவ சேனசிங்க கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். உலகச் செய்திகள். கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு ரஷ்யா திடீர் தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையான போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தொடர்கிறது.
இந்த நிலையில் அண்மையில் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் சேமிப்பு தளங்கள் மீது உக்ரைன் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்கள் வாயிலான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் பாஸ்கோர் டோஸ்டான் மற்றும் பிற பகுதிகளில் உள்ள முக்கிய எண்ணெய் தளங்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனால் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதையடுத்து நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து இவற்றின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைனிடமிருந்து கைப்பற்றிய கிரீமியா உட்பட பல பிராந்தியங்களில் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உள்நாட்டு தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் பெட்ரோலிய பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு இந்த ஆண்டு இறுதி வரை தடை விதிப்பதாக ரஷ்ய அரசு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நினைவேந்தலில் வழிமறிக்கப்பட்ட சந்திரசேகர், காரணத்தை உடைத்த முன்னணியினர். கனடா அனுப்புவதாக கூறி பாரிய மோசடி. மகாராமாவில் துப்பாக்கிச் சூடு. என்னை கைது செய்ய வேண்டாம், முன்னதாகவே பிணை கேட்கும் முன்னாள் அமைச்சர். கொள்கலன் தொடர்பில் கேள்வி எழுப்பிய பைத்தியம் என திட்டு வாங்கிய அர்ஜுனா, சபையில் சலசலப்பு. உக்ரைன் தாக்குதலின் எதிரொலி. எண்ணெய் ஏற்றுமதிக்கு ரஷ்யா திடீர் தடை.